वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम्. சிவானந்தரில் 80, 81, 82 ஸ்லோகங்கள். கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம். அமிர்த ரசமாக அந்த பரமேஸ்வரனுடைய லீலைகளை வர்ணித்திருக்கார். சாஸ்திரியமான வர்ணங்கள் விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கார் ஆச்சாரியால். அதோட இல்லாம பக்தி முதலிய பதார்த்தங்களுக்கு லட்சணம் நமக்கு தெரியாது. பக்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். பக்தினா என்னது, பக்தி எப்படி இருக்கணும், இவைகள்லாம் தெரியாதோ இல்லையோ. அந்த பக்தி சாஸ்திரத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார். அதற்கு பிறகு இந்த பரமாத்மா நம்மளிடத்துல எப்படிப்பட்டதான ஒரு வாத்சல்யத்தோடு இருக்கார் அப்படிங்கிறத ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். இந்த பக்தனுடைய மனசுல பரமாத்மா தோணணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். மனுஷியல் சாதாரணமாக பகவான நினைக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு அதுக்காக முயற்சி எடுத்துக்கிறார். முயற்சி எடுத்துட்டா தான் முடியும். சாதாரணமாக மனதானது அது எங்கும் இங்கும் அங்கும் சுத்தி கொண்டே இருக்க, வெளி விஷயங்கள்லயே சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்க, வெளியிடத்துல சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்க கூடியதான இந்த மனசுக்கு உள்ள பரமாத்மாவை பார்க்கணும் எனக்கூடியதான தோற்றம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் பிறந்த மனைக்கு கண்களால உருவங்களை பார்க்கறது, காதால சப்தங்களை கேட்கறது, இப்படி வெளி விஷயங்கள்லயே நாட்டம் கொண்டு இருக்குது. அப்படிப்பட்டதான் அந்த மனசு ஏதோ ஒரு மகான்களுடைய சம்ஸ்ரயத்தினால, மகான்களுடைய சேர்க்கையினால தான் அது உள்நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும். அந்த மகான்கள் அவ சாதாரணமாக வெளி பார்க்கிறதா இருந்தாலும் அவளுடைய மனசெல்லாம் எப்பொழுதும் உள்ளூரத்தான் இருக்கு. அனந்தரம் நிரந்தரம் அனிந்தனம் ஏகமானி, உள்ளூரையே சுத்தி கொண்டிருக்க, வெளிப்பார்வையாக இருக்கிறதாக காணப்படுற அவ்வளவுதான். நம்ம மாதிரி கண்ணால பாக்குறா போலையும் காதால கேட்கிறா போலையும் காணப்படுகிறாளே தவிர அவளுடைய மனசெல்லாம் உள்ளேயே இருக்க, அதையே நினைச்சுட்டு இருக்க. இப்படி இருக்கக்கூடியதான அந்த மகான்களுடைய ஒரு சேர்க்கை ஏற்படும் பொழுது நம்ம மனசும் என்ன ஆறுது, அதே போலயே இந்த மனசு வெளி விஷயங்கள்ல இருக்கிற நாட்டத்தை விட்டு உள்ள இதயத்தை பார்க்க தொடங்குறது. எப்ப இதயத்தை பார்க்க தொடங்கிட்டோ அப்ப அங்கே பரமாத்மா நானும் உள்ள பிரகாசிப்பேன் அப்படிங்கிறது இருக்கார். இருந்தும் இருக்காரு. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதி. எல்லாருடைய பிராணிகளுடைய செயலிலும் இருக்க, இருந்த போதிலும் சத்தா மாத்திரமா இருக்க. சத்தா மாத்திரமா இருக்காருன்னா தீப்பெட்டியில நெருப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. அது பாக்கெட்லாம் போட்டு போயிட்டு இருக்கான். நெருப்பாக்க எரிஞ்சு விடுவேன்னா என்ன பண்றது? தெரியல. ஏன்? சத்தா மாத்திரமா இருக்கு, பொட்டன்சியலா இருக்கு அங்க. ஆனா என்ன ஒரு சந்தர்ப்பம் வறுமையானால் அது நன்னாக வெளிப்படும். அதே போலயே பரமேஸ்வரன் எல்லோருடைய இதயத்திலும் இருந்துட்டு இருக்கார். உங்க இதயத்திலும் என் இதயத்திலும் எல்லா பிராணிகளுடைய இதயத்திலும் இருந்துட்டு இருக்கார். இருந்தாலும் எப்படி இருக்கார்? அவருக்கு சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம், இப்படி ஆத்மத்துவம், இப்படிப்பட்ட குணங்களோட இருக்கிற அவர் சத்தா மாத்திரமா இருக்க. அவர் நம்ம மனசுல தோணணும்னா அவர் இந்த பக்கம் அந்த பக்கம் நன்னா பிரகாசிக்கணும். அது பிரகாசிக்கணுங்கிற தீர்மானம் பண்ணி விட்டார். அவர் எப்படி தீர்மானம் பண்ணார் சார்? ஏன் தீர்மானம் பண்ணினார்? அவருக்கு நம்ம பிராரப்த கர்மா பத்தி தெரியும். இந்த ஜன்மா எப்ப நம்ம ஆரம்பிச்சிருக்கோமோ அந்த ஜன்மாவனால நமக்கு இந்த சரீரம் கிடைச்சிருக்கு. இவெல்லாம் சத்சங்கத்தோட சேருவான்னு அவருக்கு தெரியும். என்னைக்காவது சேரக்கூடியதான புண்ணிய கர்மா உங்க மனசுல இருந்ததுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். இந்த ஜன்மாவை இவள அனுகிரகம் பண்ணுவோம். அப்ப அனுகிரகம் பண்ணணும்னா எப்படி அனுகிரகம் பண்ணணும்? உங்க இதயத்துல நன்றாக பிரகாசிக்கணும். இந்த நன்றாக பிரகாசிக்கணும் எனக்கூடியதான தீர்மானம் பரமாத்மாவுடைய ஒரு தீர்மானம் எப்பொழுது வந்துருத்தோ அப்பொழுதே பரமாத்மா நினைச்சாராம், இனிமேல இவருடைய மனசுல எப்பொழுதும் நான் இருப்பேன் அப்படி.
அவர் இருக்கான்னு தீர்மானம் பண்ணினார், உமக்கு எப்படி தெரியும்? அவர் இருக்காருங்கிறதே உமக்கு தெரியல. ஏன்னா இருக்காருன்னா நம்ம அங்க பார்க்கலாமோ இல்லையா? அது இல்லையே. நம்ம இதயத்துல பகவான் இருக்காருன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? அதை பார்க்கறதுக்கு முயற்சி. உங்க ஆத்துக்கு ஒருத்தர் வந்திருந்தாருன்னா அவர் பார்க்கணும்னு தோணுமா தோணாத உங்களுக்கு? அப்படி பரமாத்மா நம்ம இதயத்துல இருக்காருங்கிறத நம்ம கவனிக்கலையே. ஏன் கவனிக்கல அப்படின்னா நமக்கு பிறந்த மணிக்கு இருக்கக்கூடியதான விஷய வாசனைகள் இங்கே இங்கேயும் சுத்தி கொண்டே இருக்க. அந்த பரமாத்மாவை நாம் அறியல. ஆனா பரமாத்மாவோ தீர்மானம் பண்ணிவிட்டார். ஏன்? இப்பிறவியில் இவன் சுத்தமான மனசோட கூடிய இருக்கிறான், இவனுக்கு மகான்களுடைய சம்பர்க்கம் வரப்போகிறது, அப்பொழுது அவன் உள்நோக்கி பார்க்க தொடங்குவான்னு அவருக்கு தெரியும். என்ன உங்க பிராரதக்கிரமா பார்த்திருக்காரோ இல்லையோ? அதனால என்ன பண்ணிட்டார்? அவர் தீர்மானம் பண்ணிட்டார். நம்ம தீர்மானம் பண்ணாது போனாலும் அவர் தீர்மானம் பண்ணிட்டார். தீர்மானம் பண்றதுக்காகத்தானோ என்னமோ நீங்க ஹிமாலய பர்வதத்துல கைலாச பர்வத்திலையும் நீங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கேங்கிறார் ஆச்சாரியர். ஏன் அப்படின்னா அவர் எப்படி இருக்கார்? அவருடைய பாதங்கள் எப்படி? அதி கோமலம் அதி மிருது, ரொம்ப கோமலமா புஷ்பம் மாதிரி இருக்கக்கூடியதான அவருடைய பாதங்கள். அந்த பாதங்கள்ல இந்த பக்தனுடைய மனசுல அவர் பிரகாசிக்கணும். பக்தனுடைய மனசுல அவர் நடனம் பண்ணணும். நடனம் பண்ணணும் தீர்மானம் பண்ணிவிட்டார். எப்ப தீர்மானம் பண்ணினாரோ அது முடியுமா? இது கல்லாட்டம் தான் இருக்கு. ஏன்னா இதுல கருணை இருக்கா, தயை இருக்கா? சுவார்த்தம் தான் இருக்கு. மனுஷர்களுக்கு எப்படி அங்காரியம் ஆகணும், தனக்கு மிஞ்சி இருந்தாதான் யாராவது சகாயம் பண்ணுங்கிற எண்ணம் வரதே ரொம்ப அரிது. அப்படி சுவார்த்தத்தோடு இருந்து கொண்டு தானே முன்னுக்கு வரணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்கக்கூடியதான இந்த மனிதனுக்கு அவனுடைய இதயமானது கடினமாக கல்லாட்டம் இருக்கு. இது போகணுமேயானால், இந்த கல்லான இருக்கக்கூடியதான மனதில் நான் தோணணுமேயானால் அப்ப என்ன ஆகணும்னா நான் என்ன தயார் பண்ணிக்கணும். ஏன்னா அது ரொம்ப கடினமா இருக்கு. அங்கே டான்ஸ் ஆடித்தானே ஆகணுமே, நான் பிரகாசிக்கிறேனே அங்க. அதற்காகவே என்ன பண்ணினாலும் கைலாசத்துல சஞ்சாரம் பண்ண தொடங்கினார். மிருதுலமாக பாதங்கள் இருந்த போதிலும், ரொம்ப கோமளமாக இருந்த போதிலும் என்ன பண்ணினார்? கைலாசத்திலேயே நான் நாட்டியம் ஆடி பழகுவேன் அப்படின்னு பழகிட்டார. அப்படி இல்லைன்னா அவர் எதுக்கு சார்? புஷ்பம் போன்றதான அழகான மேடைகள்லாம் இருக்கவருக்கு அவைகள்லாம் இருக்கும் பொழுது அவைகள்லாம் விட்டுட்டு மலையில சஞ்சாரம் பண்ணணும். ஏன் அவருக்கு? அது என்ன தெரிகிறதுன்னு என்னைக்கோ ஒரு நாள் இந்த பக்தன் இருக்கிறான், இந்த பக்தனுடைய மனசுல நான் தாடவம் ஆடணும். அந்த பக்தனுடைய மனசோ கல்லாட்டம் இருக்கு. கல்லாட்டம் இருந்த போதிலும் நான் தாடவம் ஆடுறதுக்கு எனக்கு பழக்கம் வேணும் அப்படிங்கிறதுக்கோ என்னமோ அவர் பழகின்றார் போல இருக்குன்னு ஒரு கற்பனையை பண்றார். இப்ப பார்ப்போம். ஏற்கேதனிம் மனோஸ்ய கடினம் தஸ்மின் நடானி ஏற்றது ஏத ஜனிம். இந்த மனிதன் இந்த உலகத்தில் பிறக்க போகிறான். மனோஸ்ய கடினம் பிறக்க போகிறான் மட்டுமல்ல, இவருடைய மனசு கடினமா இருக்கு. சந்தேகம் இல்ல, பார்க்கறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கு. என்ன பிராரப்தமா தெரிஞ்சவர். மனுஷாலா இருக்கிறப்ப மனுஷன் ரொம்ப சுத்தமா இருக்காங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? நான் உபாபியாமேவ மனுஷ லோகம், மானிட பிறவியானது புண்ணியமும் பாவமும் ரெண்டும் பண்ணித்தான் வந்திருக்கு. எல்லோரும் எல்லா ஃபீல்டுலயும் சௌக்கியமா இருக்காரு மட்டும் நினைக்காதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு ஃபீல்ட்ல கொஞ்சம் லோகம் இருக்கத்தான் இருக்கு. நம்ம பார்க்கற யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரியவரா இருந்தாலும், எவ்வளவு உயர்ந்ததான நிலை அடைந்திருந்த போதிலும் அவரிடத்துல ஏதோ ஒரு பகுதியில கொஞ்சம் கட்டம் இருக்கத்தான் இருக்கு. எல்லாமே எனக்கு சுகமா இருக்கு சார், ஒரு ஆஸ்பெக்ட்லயும் எனக்கு கட்டமே இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னாரே ஏனால் அவர் போய் சொல்றார். ஏன்னா மனிதனா இருந்தாலே அவனுக்கு எப்படி ஒரு பிறவி அப்படின்னா புண்ணியமும் பாவமும் சேர்ந்த பிறவி தான் மனுஷன். புண்ணியம் இருக்கிறதுனால அவனுக்கு சுகம் இருக்கும், பாவம் இருக்கிறதுனால துன்பம் இருக்கத்தான் இருக்கும். ஏதோ ஒரு துன்பம் இருக்கு, எதனாலேயோ ஒரு துன்பம் இருக்கு. கையில காசு இல்லாம இருக்கலாம், அது ஒண்ணு போறாதா? தாரித்திரம்னு ஒரு தோஷம் இருக்குமே, ஆனால் எல்லா துன்பமும் வந்து சேருமா, யாரும் மதிக்க மாட்டாளா. அதே மாதிரி உடம்பு நேரா இல்லாம ஏதாவது வளைவு இருந்தது ஏனால் அது ஒரு கஷ்டம். அதே போலயே வாக்கு சரியா பேச முடியலன்னு ஒரு கஷ்டம், காது ஒழுங்கா கேட்க முடியலன்னா வாழ்நாள் முழுக்க கஷ்டம். இப்படி ஏதோ ஒரு லோகம் ஒரு கஷ்டம் இருக்கத்தான் இருக்க. அந்த கஷ்டத்தோட அவன் உள்ளூர மனசுல கவலைப்பட்டுட்டு தான் இருக்கான். இந்த கவலையானது உங்களுக்கு தெரியல. ஏன் தெரியுமோ? நான் வேதாந்த வார்த்தை விட்டு
வேதாந்தம் வாட்சத்தினால என்ன ஆகுது தெரியுமா? நான் இந்த கல்லு கடினமா இருந்த போதிலும் அதனால எண்ணெயை தடவி விட்டா அது எப்படி சறுக்கி போயிட்டே இருக்கோ, அதே மாதிரி நமக்கு துன்பம் வந்தாலும் அந்த துன்பம் எல்லாம் சறுக்கிட்டே இருக்கு. அதுல நம்ம கடினமா அங்க அதுல கவலைப்படல, அதனாலதான் போயிட்டு இருக்கு. வேதாந்தம் அத்தியாத்ம வித்யா வித்யானாம், எல்லா வித்யைகளுக்கும் ரொம்ப வசதியான ஒரு வித்யை என்னன்னா இந்த அத்தியாத்ம வித்யை. கஷ்டங்கள் வந்த போதிலும் இது நாளைக்கு போயிடும் எனக்கூடியதான தீவிரமான எண்ணம் அப்படியே போயிட்டே இருக்குன்னு சனி பகவான் அனுமார்கிட்ட வந்தாராம். நான் 7 நாட்டு சனின்னு 7 வருஷம் ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கிறது. அவ ராசிக்கு முன் ராசி, அந்த ராசியும் அடுத்த ராசியும். நீங்க மேஷ ராசியில பிறந்ததுன்னா மீனத்துக்கு சனி வந்ததுல இருந்து ஆரம்பிச்சு 7 நாட்டு சனி. அது என்னடா மீன ராசி எல்லாம் 2.5 வருஷம், மேஷ ராசி எல்லாம் 2.5 வருஷம், ரிஷப ராசி 2 வருஷம், ரிஷபத்தை தாண்டி மிதுனம் வந்தா 7 நாட்டு சனி போச்சு. மிதுனம் வந்தாச்சுன்னு நினைக்காதீங்க, அதை தாண்டி மறுபடியும் கர்க்கடக சிம்மத்துக்கு வந்தோம்னா அர்த்தாட்டம சனிப்பார். 24 வருஷம் அட்டமத்துல சனிப்பார். வேற விவகாரம் இல்லை. ஆனாலும் இந்த 7 நாட்டு சனி வந்தா என்ன, சனி ஒருத்தரையும் ஒண்ணும் இம்சையே பண்ண மாட்டார், ஆனா டென்ஷன் தான் கொடுப்பார். எந்த காரியத்தை கெடுக்கவே மாட்டார் அவர். ஆனா என்னன்னா எப்ப எது மனுஷனுக்கு எப்ப வரணுமோ அது வருமா வராதான்னு ஒரு டென்ஷன்ல கொடுக்கும். அது போறாதோ எல்லோருக்கும் நடக்கிற காரியம் கூட நமக்கு நடக்காத மாதிரி பண்ணி விடுவார். அவர் போன பிறகு அது சரி பண்ணி விடுவார். எப்ப எது வேணுமோ அப்ப அது இல்லாம அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் அவனுக்கு அது சின்னதர் லாபம் கிடையாது. அதான் அவருடைய வழக்கம், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி அனுமார்கிட்ட வந்தாரா, அனுமார் என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் பார்த்தார், முதுகுல எழுதி வச்சிருந்தார், நாளை வா அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் வரார், முதுகு காமிச்சுட்டே இருந்தார், நாளை நாளை. என்னடா ஆச்சுன்னு 7.5 வருஷம் அப்படியே காமிச்சுட்டே இருந்தாராம். விவகாரம் அவரை பிடிக்க முடியல அப்படின்ட்டு. ஆனா சகிவாரம் கேட்டாராம், இந்திரன் என்ன சுவாமி நீர் இப்படி அவரை மட்டும் விட்டுட்டேன்னார். இந்த 7.5 வருஷம் தினந்தோறும் நான் போறப்பெல்லாம் முதுகு காமிச்சுட்டு இருக்காரு, இந்த பம்பு போறாதான்ட்டார் விவகாரம். விவகாரம் என்ன? அப்படி லோகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு இடத்துல கவலை இருந்துதான் இருக்கும். அப்படி கவலை இருந்தா மனசு கல்லாட்டம் ஆயிடுது. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, மனசு சந்தோஷமா இருக்கும் பொழுதுதான் இந்த மனசார்ந்து புஷ்பமா மிருதுளமா இருக்கு. அது கவலை வர வர என்ன கல் நெஞ்சுக்காரனா ஆயிடுறோம். இப்படிப்பட்டதான இந்த கல்லாக இருக்கக்கூடியதான மனசுல நான் தாண்டவம் ஆடணும் என்பதற்காகவே மனோத்திய கடினம் தஸ்மின் நடானி, நான் இங்க நாட்டியம் பண்ணுவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி விட்டார். அதுக்காக மத்ராட்சாயை கிரிதீம்னி, என்னை காப்பாற்றணும் என்பதற்காக கிரிதீம்னி கோமலபதன்யாகப்புரபியாசிதா, இப்படி கிரிதீம்னி கைலாச மலையில கர்களோட கூடியதான மலையில வெறும் பாதங்களோட நீங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. கிரிதீம்னி கோமலபதன்யாகப்புரபியாசிதா நோச்சேத், அப்படி இல்லைன்னா திவ்ய கிரகாந்தரேஷு சுமனஸ்தல்பேஷு, திவ்யமான அழகான ஸ்டேஜ் இருக்கு. பகவான் நினைச்சு கிடைக்காத பரமேஸ்வரனுக்கு திவ்ய கிரகாந்தரேஷு, தேவதையுடைய கிரகங்கள் எப்படி இருக்கு அது இருக்க. கிரகாந்தரேஷு சுமனஸ்தல்பேஷு வித்யாதிஷு, சுமனஹன புஷ்பங்கள் தூவி இருக்கக்கூடியதான பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கு. அவைகள்லாம் டான்ஸ் ஆடலாமோ, அதை விட்டு வெறும கோமலமான பதங்கள்ல கைலாசங்கள்லாம் நீங்க நாட்டியம் ஆடிட்டு இருக்கல. இது எதற்காக? இப்படி பக்தாடு இருக்க, பக்தாவுடைய இதயத்தில் நான் பிரகாசிக்கணும், அங்கே நான் தாண்டவம் ஆடணும். தாண்டவம் ஆடணும்னா அது கல்லா இருக்கும், அந்த கடினமான கல்லுல நான் இன்னொரு நாளைக்கு நான் டான்ஸ் ஆடணுங்கிறதுக்கா இப்பவே பயிற்சி பண்றீங்களோ அப்படிங்கிறதேஷு சுமனஸ்தல்பேஷு வித்யாதிஷு பிராயஸ்தசுஷிலாதலேஷு நடனம். இவைகள் இருக்கும் பொழுது இந்த சிலாதலேஷு நடனம், இந்த கற்களாக இருக்கக்கூடியதான மலைகள்ல நாட்டியம் ஆடுறது எதுக்குன்னு சம்போகி மர்த்தம் வத. ஏ பரமேஸ்வரா, பக்தாளுக்கா நீங்க இவ்வளவு இணங்கி வந்திருக்க, ஆனா பக்தன் தான் திருப்பி பார்க்க மாட்டேங்க. மனுஷன் பார்க்கிறாங்க. பிரதோஷம் இன்னைக்கு பிரதோஷத்துல போனோம், பரமேஸ்வரனை தவிர ஊரெல்லாம் பார்த்திருக்கோம். அங்க என்ன ஆகுது, இங்க என்ன ஆகுது, என்ன யாரு கொடுக்குறா, யார் வந்திருக்கா, பிரதோஷத்துக்கு நீங்க யார் வந்திருக்கான்னு வம்பு பார்க்கறதுக்கா போயிட்டு இருக்கு.
நீங்க வரணுமே, இங்க வரலையே போன வாரம் போன இப்ப கேட்கிறார், ஐயா இங்க பரமேஸ்வரர் இருக்காரியா, நமசிவாயான்னு சொல்லப்படாதா? அதுக்கு யஜக்ஷரம் நாமகிரேரிதம் பகவானுடைய நாமாக்கள்லாம் ரொம்ப சிம்பிள். தானே? அதே போல ஹரி ரெண்டே அக்ஷரம் தான் இருக்கு. ஆனா அதையும் சொல்ல மாட்டேங்கிறானே. ஏன்? இவனுக்கு எத்தனையோ ஊர் ஒன்று பேசிட்டே இருக்கான். எங்க போனாலும் இவைகளோடு இருக்காது, மனசு இங்க லக்னம் ஆக மாட்டேங்கிறது. அவனா பரமேஸ்வரனா பார்த்து இவனுக்கு தரிசனம் கொடுத்தா என்னமோ தவிர ஜெனரலா இவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் அங்க வேடிக்கை பார்க்கறதுலயே போயிட்டு இருக்கு. அதே போலயே நீங்க அங்க போனேன்னா அவ பேசுறதுதான் நம்ம காதுல விழறதே ஒழிய விசேஷமாக ஒரு ஸ்தோத்திரமோ இதான் நம்ம சொல்லணும் அப்படின்னு தோன்றதோ. ஆகையால் இந்த பக்தாண்டிய மனசு கடினமாகவே இருக்கு. இந்த கடினமா இருக்கக்கூடியதான மனசு இருந்த போதிலும் இவனுக்கு புண்ணியம் இருக்கு. புண்ணியத்தினால் ஒரு காலத்துல மகான்களுடைய சம்சர்க்கம் ஏற்படும். மகான்களுடைய சம்சர்க்கம் ஏற்படுமே ஆனால் அவர் சும்மா இருக்க மாட்டார். எப்ப பார்த்தாலும் வேதாந்தத்தையே பேசிட்டு இருப்பா, பகவன் நாமத்தையே சொல்லிட்டு இருப்பா. அப்படி இருக்கும் பொழுது இவளுடைய மனசில் நான் பூந்து விடுவேன், நான் தாண்டவம் ஆடுவேன். அவளுக்கு இது தெரியணும். கஷ்டித் தீரா பிரத்யேகாத்மானம் ஐஷத்து. யாரோ ஒருவர் தான் உள்நோக்கி அந்த பிரத்யேகாத்மாவை பார்ப்பான். அதனால் அவனுக்கு க்ஷேமம் வரும் எனக்கூடியதான எண்ணத்துல நமக்காக பகவான் முயற்சி எடுத்துட்டு இருக்கார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல விசேஷமாக அந்த ஒரு கல்பனையை பண்ணியிருக்கார். மனோஸ்ய கடினம் தஸ்மின் நடானி இதி மத்ரக்ஷாயை, என்னை காப்பாற்றுவதற்காக கிரிசீம் நீ கோமல பதன்யாசா, கோமலமான இந்த பாதங்களை வைத்து வைத்து தாண்டவமாடி இந்த நியாசமான முன்னாலேயே அபியாசம் பண்ணிட்டேன். புறாபியாசிதா நோச்சேத், அப்படி இல்லைன்னா திவ்ய கிரகாந்தரேஷு, திவ்யமான தேவதா கிரகங்கள் இருக்கும் பொழுது சுமனஸ்தல்பேஷு வேத்யாதிஷு, புஷ்பங்கள்னால தூவப்பட்டிருக்கக்கூடியதான பிளாட்ஃபார்ம் எல்லாம் இருக்கும் பொழுது சிலாதலேஷு நடனம், இத்தனை இருந்த போதிலும் சிலாதலேஷு நடனம், இந்த கற்களில் டான்ஸ் ஆடுறதுங்கிறது சம்போ கிமர்த்தம் வதா, பரமேஸ்வரா எதற்காக சொல்லுங்க அப்படின்னு ஒரு கற்பனைனால பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்றார். அதுக்கப்புறம் இந்த பரமேஸ்வரனுடைய ஒரு அனுகிரகம் எப்படி இருக்கோ, மகான்களுடைய சங்கம் எப்படி இருக்கோ, அந்த ஜென்மாவில ஜீவன் முக்தி வந்துடும். ஜீவன் முக்தி வர்றது கட்டமே இல்லை, அதுக்கு முயற்சி பண்றதுதான் கஷ்டம். அந்த பக்கத்தில் நம்ம போறதுதான் கஷ்டம். ஏன்னா புதுசாக ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்காக முயற்சி பண்ணணும். நாம் வேதாந்தத்துல ஜீவன் முக்திக்காக வேற புதுசான ஒரு தத்துவத்தை அறியல, நம்மளை நாம் அறிந்தோம். நம்ம ஸ்வரூபம் என்னது, தன்னைத்தான் அறியது தானே ஜீவன் முக்தின்னு பேரு. தன்னைத்தான் அறியல. இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த சரீரத்தை நான் நினைச்சிட்டு இருக்கோம். சாதாரணமா பாருங்க, யாராவது கையை தொட்டா என்னையே தொட்டேங்கிற நீங்க, கையா காலை தொட்டா என்னையே தொட்டேங்கிற, தலையை தொட்டேன்னா முடிய தொட்டா என்னையே முடிய நீங்க அதான கட் பண்ணி அனுப்பிச்சுட்டே. அந்த முடிய தொட்டா என்னங்கிற. அந்த சாகுந்தல நாடகத்துல சகுந்தலா அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்க கண்மாசிரமத்துல இருந்து. அந்த கண்மாசிரமத்துல கிளம்பும் பொழுது அங்க ஒரு மான்குட்டி, சின்ன மான்குட்டி, அதோட விளையாடுன்றதா இந்த சகுந்தலை. அதான் கிளம்புற காலத்து தலைமை பிடிச்சி இழுத்து விட்டோம். போறப்ப அது பின்னால் பிடிச்சி இழுத்தா அது சகுனம் நன்னா இல்லை. ஆனாலும் இந்த பெண்ணுக்கு சரியான சமயம் இல்லைங்கிறதுக்காகத்தான் அந்த கண்வ முனிவரானவர் இவருக்கு பிராயச்சித்தம் பண்றதுக்காகத்தான் வெளியூர் போயிருந்தார், தபஸ் பண்றதுக்காக. இந்த தான் வளர்த்துட்டு இருக்கக்கூடியதான சகுந்தலைக்கு சரியான சமயம் இல்லையா, அவளுக்கு துன்பம் வரக்கூடியதான சமயமாச்சு, அது போகணுங்கிறதுக்காக பிராயச்சித்தத்துக்காக போயிருந்தார். அந்த சமயத்தில் தான் திலீபன் இவர் போனார், எல்லாம் ஆச்சுன்னு விவகாரம் வச்சிருக்கேன். ஆனா துஷ்யந்தன் போறார். சரி, அப்ப துஷ்யந்தனாத்துக்கு அனுப்புறதுக்காக போற பொழுது இந்த முடிச்சு பின்னால ஒழிச்சு இழுத்ததான் மற்றவர்கள்லாம் அங்கெல்லாம் என்னடா போறப்ப பின்னால கவி ஒழிச்சு இழுக்கிறது சகுனம் இல்லையேன்னு பார்த்தார். கண்மர் பார்த்தாராம். கவலைப்படாதீங்க, யூயமாரண்ய கௌயதி, உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சாமியம் இருக்கமா. என்ன சாமியம்னு, சர்வ சகந்தேஷு விஸ்வசித்தி, அவளுடைய இனத்துக்கு சேர்ந்தவாடோ உட்கார்ந்துட்டு இருக்கா, அவளுக்கு அவ இனம் தான் இஷ்டம்.
நீங்களும் காட்டுல பிறந்து அந்த மானும் காட்டுல இருக்கு, அதுக்காக தான் உன்னை போக விட மாட்டேங்கிறது அப்படின்னு சரி பண்ணி அனுப்பிச்சார். ஏன் சொல்ல வந்து என்ன, அப்படி லோகத்தில் இருக்கக்கூடியதான எல்லோருக்கும் இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறது. என்னுடைய புடவை எடுத்தா என்ன எடுத்தேன்னு பின்னால் வருதோ இல்லையோ. அப்ப நமக்கு எதுல நான் எனக்கூடியதான தோற்றம் இருக்க, நம்ம வஸ்திரத்துல இருக்க, நம்மளுடைய சரீரத்துல இருக்க, நம்ம மனசுல இருக்க. யாராவது உங்களை வெஷால பாருங்க, ஈகோ அஃபெக்ட் ஆயிடுச்சு சார், எரிஞ்சு விழுந்தா சார், என்ன சிப்பா யாராவது வார்த்தை சொல்லக்கூடாது, அவருக்கு வாய் இருக்கே வார்த்தை சொல்லக்கூடாது, உமக்கே அவ்வளவு கோபம் வருது. அவருக்கு ஒரு வாய் இருக்க பகவான், அவருக்கு அவர் சொல்லிட்டு இருக்கார். மலையை கண்டு நாய் கொலைச்ச மலைக்கு என்ன தோஷமா நீங்க நினைக்க வேண்டாமோ. நீங்க நல்ல வழியில இருந்தீழையானால், சரியான வழியில இருந்தீழையானால், அறியாம ஒருத்தன் விஷானையானால் நீங்க அதனால கோபப்படலாமா? நீங்க எதுவும் தப்பு பண்ணலையே, எங்களுக்குதான் தெரியுமே. இருந்தாலும் அவன் பேசுறதுக்கு முன்னால், முடிக்கிறதுக்கு முன்னால் திருப்பி கொடுக்கணும். கிருதத்ய பிரதிகர்த்தவ்யம் யச தர்மஸ்தநாதனா அப்படின்னா போயிட்டு இருக்க மனுஷன். அப்ப விவகாரம் என்ன, இந்த சரீரத்தை உடலை நான் நினைக்கிறேன், வெள்ள வெள்ளையில தோழி இருந்ததுன்னா என்ன அழகு நான் இவனே நினைச்சுக்கிறான். அது போராதுன்னு நினைச்சுட்டு சீப்பை பாக்கெட்லயே வச்சுட்டு இருக்கான், அப்பப்ப தலை வாரிக்கிறான். ஏன் ஒரு தடவை வாரிட்டு வந்தா போறாத, என்னன்னா அழகாவே இருக்கணும். அவனுக்கு ஒரு அபிப்பிராயம் பாருங்க. தன்னை நான் நினைக்கிறான், சரீரத்தை நான் நினைக்கிறான், முடிய நான் நினைக்கிறான், வஸ்திரத்தை நான் நினைக்கிறேன். ஆனா இவைகள்லாம் இல்லேன்னு ஒரு நாளைக்கு தெரியாது. ஏன்னா இவங்கெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கு, நான் மாறல. சின்ன வயசுலயும் நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். வயசானது சரீரம் மாறினது நான் தான்ங்கிறேன். ஒரு சின்ன வயசுல சின்னதா இருந்தேன், அதுக்கப்புறம் ஆல்ரெடி வளர்ந்தாச்சு, இப்பவும் நான் தான். அதுக்கப்புறம் ஒல்லியா இருந்தவன் கொஞ்சம் ஏகோ விஷ்ணுமா கொஞ்சம் குண்டான, இப்பவும் நான் தான். நானும் சொல்றது மட்டுமல்ல, சொக்கா சின்னதாயிடுதான். சொக்கா பிடிச்ச சின்னதாக நீங்க என்ன பருத்து இருக்கு. ஆனா இவன் என்ன சொல்றான், தன்னுடைய மிஸ்டேக் எல்லாம் இன்னொருத்தர் மேல தள்ளுறதுங்கிறதே இவருக்கு வழக்கமாயிடுது. நடந்தா ஏதோ கிளாஸ் இவனுடைய காலில் குத்திட்டுனா, கிளாஸ் ஒன்றும் குத்தல, அது பாட்டுக்கு தேவைன்னு இருந்தது. இவன் காலம் அது மேல வச்சோம், அது என்ன குத்திட்டு சார், அது வந்து குத்திட்டு. ஏண்டா இவனுக்கு அத்தனை அபிமானம் அவனுடைய சரீரத்துல. இந்த சரீரத்துல அபிமானம் இவைகள்லாம் விட்டு உள்ளூர ஒரு ஆத்மா இருக்கப்பான்னு சொல்லி கொடுக்கிறவர் குரு. நீ இத்தனையும் நினைச்சிருக்கே, சரீரம் ஆத்மா நான் சொல்ற, வஸ்திரத்தை ஆத்மா நான் சொல்ற, நான் எதையோ சொல்றப்ப, நான்கிறது இவைகள்லாம் இல்லை, இவைகளுக்கு அப்பாற்பட்ட இவைகளை ஒழிக்கின்றதான ஒரு பொருள். உங்க கண்ணு பார்க்கறதுங்கிறத காட்டி கொடுக்கிறார் ஒருத்தர். என் கண்ணு நன்னா பார்க்கறதுன்னு ஒருத்தர் காட்டி கொடுக்கிறார். எனக்கு காது கேட்கறதுன்னு ஒருத்தர் காட்டி கொடுக்கிறார். நான் நன்றாக தூங்கினேன்னு ஒருத்தர் காட்டி கொடுக்கிறார். அதனாலதான் நான் காலம்பரம் எழுந்து நன்னா தூங்கினேன் சார், நிம்மதியா இருக்கு சார், ஒன்னும் அறியாம தூங்கினேன், ஃபுல் ரெஸ்ட் அப்படிங்கிறான். நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டேன்னு யார் சொன்னா உமக்கு? நீங்க தான் தூங்கி போயிட்டீங்களா? உங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியாது. யாரோ ஒருத்தர் உள்ள இருந்து நீர் தூங்கி நீர்னு உங்களுக்கு சொல்லித்தர காலம்பரம் எழுந்து. தூங்குற சமயத்துல நான் தூங்கினேன்னு தெரிஞ்சா தூக்கம் இல்லை. தூங்கியாச்சா ஆச்சு ஆச்சு அப்படின்னா தூங்கினா இருக்கான், தூங்கல. அப்ப விவகாரம் என்னன்னா, தூங்கி எழுந்துட்ட பிறகு நீர் தூங்கினீர்னு ஒருத்தர் யாரோ உங்களுக்கு சொன்னாரோ அவர் தான் நான். இந்த நான் உங்களுக்கு புதுசு இல்ல, பிறந்த அண்ணில இருந்து இத்தனை நாளா வந்துட்டு இருக்கு. அவ வயசு எத்தனையோ அத்தனை வயசுக்கு அந்த நான் அனுபவிக்கிறேன். அந்த நானுடைய உண்மையான ஸ்வரூபம் சொல்லி கொடுக்கிறவா மகான்கள். அப்படிப்பட்டதான் அந்த நான் நமக்கு ரொம்ப பரிச்சிதமா இருக்கிறதுனால, நீங்க எவ்ரி செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது கஷ்டம் இல்லை, அது தெரியல, நாம பார்க்கல, கவனிக்கல. ஆனால் அந்த குரு சொல்லி கொடுத்தா, அந்த சத்துக்கள் சொல்லி கொடுத்தா சுலபமா வந்துடும். அந்த ஜீவன் முக்தி நிலை இருக்க பட்சல, அந்த நிலை வந்த பிறகு எப்படி இருப்பான், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அத சொல்ற. ஏ பரமேஸ்வர, இந்த ஜீவன் முக்தின்னு ஒண்ணு கிடைத்த பிறகு கஞ்சித் காலமுமாமஹேஜ பவதா பாதாரவிந்த அர்ச்சனை கஞ்சித் ஞான சமாதிபிச்சனதிபிஹி கஞ்சித் கதா கண்ணனைஹி கஞ்சித் கஞ்சித வெட்சணைச்சனுதிபிஹி கஞ்சித் தசாமி திருஜீம் யப்ராப்னோதி முதா ஸ்வதர்பிதமனாஹ ஜீவன் சமுக்த கலோ. இந்த ஜீவன் முக்திங்கிற ஒரு நிலை இந்த ஸ்லோகத்துல சொல்ற.
இந்த ஜீவன் முக்திங்கிற ஒரு கான்செப்ட் இருக்க பட்சல இது அத்வைதத்துக்கு மட்டும் உரித்தானது. மற்ற யாரும் ஒத்துக்கல. இத உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி முக்தியை அடைய முடியும், முக்தின்னா சரீர சம்பந்தம் இருக்கப்படாது அப்படின்னு நினைக்க. ஆனா அது இந்த உயிரோடு இருக்கும் பொழுதே இப்பொழுதே தாங்கள் இதை அனுபவிக்கலாம் என்கிறது தான் இந்த உபனிஷத்தின் அர்த்தம். உயிரோடு இருக்கும் பொழுது இப்பொழுதே, ஏன் இப்ப முழித்துக் கொண்டிருக்கும் பொழுது என் கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு முகர்றது என்று உங்களுக்கு தெரியறதா இல்லையா? தெரியாது. அதே போலயே இந்த கண்ணால எதை பார்க்கிறேனோ இதனால எனக்கு இன்பமும் துன்பமும் வருதுங்கிறது நினைக்கிறடா இல்லையா? கண்ணால உங்களுக்கு பிடித்ததான பொருளை பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது, பிடிக்காத பொருளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துன்பம் வருது. இந்த இன்பமும் துன்பமும் எதனால வந்திருக்கு? கண்ணால பொருளை பார்த்ததுனால. அது பர்மனண்டா இருக்கா? இல்லையே. இது ரொம்ப இன்பமா இருந்தது கொஞ்ச நாள் ஆனா அதனுடைய வேல்யூ குறைகிறது. கொஞ்சமா பால் பாயசம் கொடுத்தேன், சாப்பிட்ட ரொம்ப நல்லா இருக்கு, இன்னொரு கிளாஸ் இருந்தா கொடுக்கலைன்னா சரின்னு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னு இன்னும் கொஞ்சம் கொடுக்கட்டுமா, சரின்னு 4வது கிளாஸ் போதுமேன்ட்ட. என்ன லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். முதல்ல சாப்பிட்டப்ப ஏற்பட்டதான ஒரு திருப்தி இருக்க பத்தில அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடுது. 4வது டம்ளர் வரும் பொழுது அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஒரு பாட்டில் கொடுத்து இதுல ரொப்பி வைக்க அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இப்ப சாப்பிட முடியாது. பாத்தீங்களா? அப்ப என்ன, எந்த பொருளும் நமக்கு முன்னால கொடுத்ததான சுகத்தை கொடுக்கல, இன்னும் வேணும்னே அதிகமாக வாய விட்டானே ஆனால் அடுத்த நாள் வாய்த்த வழி. இன்பமே துன்பத்துக்கு வழி கொடுக்கிறது. இப்பொழுது வெளியில் இருக்கக்கூடியதான விஷய சுகங்கள் எல்லாம், விஷய சுகம்னா பொருளால் ஏற்படக்கூடியதான இன்பங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? அது குறைஞ்சுட்டு வர்றது. ஒரு நிலையை தாண்டி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்னடா ஆச்சுன்னா அதுவே இன்பமே துன்பத்துக்கு காரணமாச்சு. மாம்பழம் ரொம்ப நன்னா இருக்குன்னு ஒரு பழம் சாப்பிடலாம், 2 பழம் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் சாப்பிட்டேன்னா வயத்து வலி என்ன, அதுக்கப்புறம் வேற எதையும் சாப்பிட முடியாம ஆயிடும். அதே மாதிரிதான் வைஷய சுகங்கள் எல்லாமே, விஷயத்தினால வரக்கூடியதான சுகங்கள் எல்லாமே அது துன்பங்கத்துக்கு காரணமாக இருக்கு. இதை அறிந்தான். அதுக்கப்புறம் மகான்கள் என்ன பண்ணினார், இன்பம்ங்கிறது இங்க இல்லப்பா, இன்பத்துக்காக தேடி தேடி தூங்கினாய், தூங்கி முடிச்சுட்டு ஆஹா நிம்மதியா தூங்கினேன்னு சொல்றியே, அந்த இன்பம் எங்க இருந்து வந்தது தூக்கத்துல? அப்ப மாம்பழம் சாப்பிட்டியா, ஸ்வீட்டை சாப்பிட்டியா, இந்த பொருளை பார்த்தியா, ஆனா இன்பத்தோட நன்னா தூங்கினேன்னு நீ தானே சொல்லிட்டு இருக்க. அங்கே ஒரு பொருளும் இல்லையே. உருவத்தை பார்த்தீரா, சத்தத்தை கேட்டீரா, உதேடா, இருந்தாலும் நன்னா தூங்கினேன்னு சொல்றீல, சந்தோஷமாக சொல்றீல, அங்க எங்கிருந்து வந்தது உங்களுக்கு அந்த சந்தோஷம் அப்படின்னு கேட்டா அதான் உங்களுடைய சொரூபம். இதான் உபனிஷதம். விஞ்ஞானமானந்தம் பிரம்மா. எல்லோருக்கும் உண்டுன்னு, நமக்கு மட்டும் இல்ல, பசுபட்சியாதிகளும் உண்டு. கொசு முதலிய பிராணி அதுவும் தூங்குறது நமக்கு தெரியல, அதற்கு ரெஸ்ட் உண்டு. அப்ப என்னாச்சுன்னா நிஜமான ஆனந்தம் வேற எங்கும் இல்லை, உங்களுக்குள்ளத்தான் இருக்கு. அந்த உள்ள இருக்கக்கூடியதான அந்த ஆனந்த வடிவமா இருக்கக்கூடியதான ஆத்மாவை அறிகிற பரியந்தம் நீங்க இன்பத்துக்காக தேடிட்டு இருக்க. தினந்தோறும் காலம் இங்க போறது அங்கே போறது, அதை பண்றது இது பண்றது, சம்பாதிக்கிறது, இதுக்கெல்லாம் என்னென்ன ஆனந்தம் வேணும், சுகத்தை வேணும், கிடைக்கல. இருந்த எங்க இருக்கா அங்க என்ன தேடணும்? இதயத்திற்கு அத ஏதம் பிரம்மபுரந்த பிரம்மபுரேத அகம் புண்டரீகம் வேத்மதரோஸ்மின்னந்தரா காசா தஸ்மின் எதந்தா ததம் வேட்டவியம் தத்வா விஞ்ஞானிதவியம். நம்ம இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான பரம்பொருள், ஆனந்த வடிவமா இருக்கக்கூடியதான பரம்பொருளை விட்டு விட்டு நம்ம எங்க தேடுறோம்? சினிமால தேடுறோம், டிவியில தேடுறோம், லட்டுல தேடுறோம், இங்க இருக்கா இங்க இருக்காரு தேடிட்டே இருக்கல. அவ்வளவுதான். அதையே கிடைக்க போறது அங்க இல்லையே. பெரியவர்கள்லாம் எங்க பொருள் எங்க வெச்ச இடத்துல தேடணும். வெச்ச இடம் தெரியாதனால தானே தேடிட்டு இருக்கேன். விவகாரம் என்ன, ஊர் முழுக்க தேடுறேன் சார், கிடைக்கல. இதை தற்கால மகான்கள் என்ன சொல்றாளா, இதுக்கு முன்னால சொன்ன சத்துக்கள் அவளுடைய சங்கத்தினால அவ சொல்றா, அப்ப அங்கெல்லாம் இல்லை, இங்க உள்நோக்கி பாரு, நான் தோண்டிட்டு இருக்கேன், அங்கே பாரு அப்படிங்கிற. அங்கே தேட ஆரம்பிச்சா தன் சொரூபம் தானா தெரியுது. நாம அங்க தேடல, அதனால தெரியும். இது வரைக்கும் எங்க தேடினோம்?
உலகத்துல தேடினோம். உலகம் எப்படி இருக்கு? விஸ்தாரமா இருக்கு. தேட தேட போயிட்டே இருக்கு. எத்தனை பொருள்கள் உலகத்துல இருக்கு. அப்படி பண்ணினா அதை பண்ணினா நல்லதா, இதை பண்ணினா எத்தனைன்னா வித்தம் தெரியும்னு ஓடிட்டே இருக்கா மனுஷன். அதுல கம்பேர் பண்ணிக்கிறான். ஆனா பிறந்த வாழ்க்கெல்லாம் பெண்ணா பிறந்தா சுகம்னு நினைக்கிறான். பெண்ணா பிறந்தவாழ்னா இது என்ன சார், ஆனா பிறந்ததான் சார் நல்லதுங்கிறான். கடைசியில ரெண்டு பேருக்கும் சுகம் இல்லைங்கிறது தெரிஞ்சு அது வேதாந்திக்கு என்ன தெரியும்? எப்படி பிறந்தாலும் பணக்காரனா பிறந்தா சுகம்ங்கிறான். பணக்காரன் நினைக்கிறேன் இது வம்பு சார்னு. நம்மளோட யாரும் ஃப்ரெண்டா இருக்க மாட்டேங்கிறான். 2 வார்த்தை பேசினா போற கொஞ்சம் காசு கொடுக்கலன்னு கேட்கிறான். கொடுத்தா திரும்பி வருது இல்ல. பரஹஸ்தம் கதம் கதம்னா ஒருத்தருக்கு கடன் கொடுத்தோம்னா கிருஷ்ணார்பமும் கொடுக்கறதுதான் தேவையில்லை. எப்படி கொடு அளவா புனராயாத ஒரு 10,000 கொடுத்து ஒருவேளை திரும்பி வரவே வராது. ஒருவேளை வந்தாலும் 10 ரூபாய் வருது. வரப்பெல்லாம் செலவாயிட்டே இருக்கு. அவ்வளவுதான் கிருஷ்ணார்பணம். போன திரும்பி வரலையே என்ன பண்றது? புஸ்தகம் மனிதாவித்தம் பரஹார்த்தம் கதம் கதம் அப்படின்னு சில பொருள் எல்லாம் என்ன கொடுத்து அவ்வளவுதான் திரும்பி வராதா, வந்தாலும் சரியா வராதுன்ட்ட. அது மாதிரி லோகத்துல விஷயங்கள்லாம் இப்படி இருக்கே. இந்த சத்துக்கள் என்னன்னா அறிந்து அவ என்ன பண்றாரா உள்நோக்கி பாருங்க. உள்நோக்கி பார்த்தது உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவானது உங்களுக்கு பரிச்சிடும். என்டையர்லி நியூ இல்ல. நீங்க நான் என்று அனுபவித்துக் கொண்டே இருக்கு. எப்பத்திலிருந்து பிறந்தண்டிலிருந்து அனுபவித்துக் கொண்டே இருக்கு. அந்த ஒரு ஆனந்தம் உங்களுக்கு தோணித்தேனையால் ஓரளவுக்கு தோணித்தேனால் அதுக்கப்புறம் மனசு அதை விட எப்பவுமே அதுக்கு இது வரைக்கும் சுவைக்கல. சிவக்க தொடங்கிட்டேயானால் மறுபடியும் அதையே கேட்டிருக்கோம். அதனால வேதாந்தத்தை கேட்க ஆரம்பிச்சோடையானால் ஒரு 10 கிளாஸ் வரலாம். அதுக்கப்புறம் என்னன்னா எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சனி பிரதோஷம் உள்ள பூர முடியல இருந்தாலும் 5 நிமிடம் முன்னாலேயே கிளம்பி இங்க வந்துடுவது. காரணம் என்னன்னா இதுதான் நிஜமான ஒரு மனசுக்கு சூத்திங் எஃபெக்ட். ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அத சொன்னத்தானே அவர் சொன்ன சொல்லாதா சொல்ல போற. அதேதான் இருந்த போதிலும் இதை கேட்டாதான் மனசுக்கு ஒரு சாந்தி. ஏன்னா இது ஆத்மாவை பத்தி சொல்றது. ஆகையால் அந்த பரமேஸ்வரனை பத்தி சொல்லக்கூடியதான ஸ்வரூபம் அதனால ஒரு ஆனந்த சுவையை அறிந்ததான அந்த ஜீவனானவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? முக்தி வர பரியந்தம் அதையே நினைக்கிறான். எவ்வளவு காரியம் இருந்த போதிலும் எவ்வளவு கட்டம் இருந்த போதிலும் மறுபடியும் இங்கேயே போகணும், இதையே நினைக்கணும், இதையே பார்க்கணும். என்னைக்காவது மறுபடியும் நமக்கு அந்த அனுபவம் மறுபடியும் வராதா? ஒரு நாள் அப்படி ஒரு 2 செகண்ட் உங்க மனசு ஆத்மாவை உட்கார்ந்து இருக்குன்னா அதுக்கப்புறம் உங்க மனசு அதையே தேடிட்டு இருக்கு. அடுத்த நாள் வராதா, அடுத்த நாள் வராதான்னு இப்படி இருந்து பார்த்து அதை கண்டுபிடிச்சது ஞாபகம் வச்சுக்கோ. எப்பவும் நீங்க எதை சங்கல்பம் பண்றீங்களோ அதுதான் நிறைய போறீங்க. நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சுட்டு அந்த பழத்தை படிக்க ஆரம்பிச்சு படிச்சு டாக்டர் ஆயிடுது. நான் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறது அதுக்காகவே அது தெரியாமலேயே முயற்சி பண்றது. லோகத்துல எல்லோரும் அப்படித்தான். நமக்கு ஒரு சங்கல்பம் வந்திருக்குன்னா எதா சங்கல்பிதம் லோகம் நயதி. அவன் எதை ஒரு எய்ம் பண்றானோ இது வந்த தேவையே தீர்மானம் பண்ணிவிட்டானோ அவன் அறியாமலேயே அவன் முயற்சி பண்றான். யாரார் அதோட சேர்ந்திருக்காளோ அதோடயே சேர்ந்துக்கிறான். அந்த பேச்சே பேசுறான், அவளோடையே சம்பந்தப்படுறான். கடைசியில் அதை அடையிறான். இந்த ஜென்மாவில் அடையாதவனா அடுத்த ஜென்மாவில் அதான் அடையிறானா. யாவத் சங்கம் ததாசே அப்படின்னு உபநிடை சொல்றது. அப்படி அந்த நிலையை அடைஞ்ச பிறகு என்னாச்சுன்னா அப்புறம் பார்த்தா இத்தனை நாள் நான் தெரியாம அனாவசியமாக டைம் வேஸ்ட் பண்ணினேனே. டைம் எவ்வளவு வேஸ்ட் பண்ணினோம்? பல பிறவிகள். நீங்க என்னமோ 10 நாள் 10 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கிடையாது. பல பிறவிகள் வேஸ்ட் பண்ணி விட்டோம். நம்ம ஏதோ பிறவியில அடைஞ்சிருக்கலாம், அத்தனையும் வேஸ்ட் பண்ணிடுச்சு. இந்த பிறவியில இப்பவாவது புண்ணியம் வந்திருக்குன்னு இல்ல, எத்தனை டைம் சின்ன வயசுலாம் வேஸ்ட் பண்ணினோம். அங்க போய் இங்க போய் ஏதாவது போய் எல்லாம் ஆனபுறம் இதை கிடைச்சது இப்ப தெரிகிறது. நம்ம சின்ன வயசுலயே இது பண்ணியிருந்தால் தானே இப்ப பண்ணலையே, அதுக்காக கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? விவகாரம் என்ன? ஆனா இந்நிலையை வந்த பிறகு அதுக்கப்புறம் சொல்றானா அடாடா அவர் என்ன போகட்டும், இனிமேல் நான் இங்கே இருப்பேனே, எதனால அடைஞ்சனோ அதையே நான் தோத்திரம் பண்ணிட்டு இருப்பேனே அப்படின்னு நினைச்சுட்டு தன் காரியம் பண்றாங்க. என்ன பண்றாரு? கஞ்சித்காலம் கொஞ்ச நேரம் என்ன பண்றான்? உமா மகேஷா அம்பாளோட கூடின பரமேஸ்வரனே. ஏன்
பரமேஸ்வரன் எல்லாத்தையும் பண்ணக்கூடியவர். ஆனா அந்த சக்தியை கொடுக்கறது கூட அம்பாள். உமா மகேஷ பவத பாதாரவிந்தார்ச்சனை. பரமேஸ்வரா, உங்களுடைய பாதங்கள்ல பவாய தேவாய நமஹா, சர்வாய தேவாய நமஹா அப்படின்னு ஒவ்வொரு பில்வமா போடுறானா. ஏன் இனிமேல் அடைய வேண்டியது இருக்கோ? ஐஸ்வர்யம் வேணுமா உங்களுக்கு? வேற எதுவும் வேணுமா? வேண்டாமே. உலகம் முழுக்க கொடுத்தா என்ன சந்தோஷமோ அதை விட 1000 மடங்கு சந்தோஷம் இதயத்துல பரமாத்மா பார்த்ததுனால வந்திருக்கு. அந்த நிலையிலேயே இருந்துட்டு இருக்கான். இனிமேல் இவனுக்கு ஒண்ணும் வேண்டாம். இருந்த போதிலும் என்ன நினைக்கிறானா, மறுபடியும் அதையே பண்ணிக்கொண்டே இருப்பேன். ஏன்? எனக்கு மற்றது பிடிக்கலையே, மற்ற பதார்த்தங்கள்ல மனசு செல்லலையே. மனசு செல்லாததுனால என்ன ஆகுதுன்னா இங்கே இருப்போம். கஞ்சித் காலமுமா மகேஷ பவத பாதாரவிந்த அர்ச்சனை. உங்களுடைய பாதாரவிந்தங்களுக்கு, பாத தாமரைகளுக்கு புஷ்பம் போட்டு அர்ச்சனை பண்ணிட்டே இருக்கேன். தும்ப புஷ்பம் போடுறேன், பில்வத்தை போடுறேன், இதெல்லாம் போட்டு போட்டு அர்ச்சனை பண்ணிருக்கேன். கஞ்சித்யான சமாதி பிஸ்தனதிபி. இன்னும் கொஞ்ச நேரம் பண்ண சமாதி பிஸ்தனதிபி. பகவான் நமஸ்காரம் பண்றது, தியானம் பண்றது. ஏன்? ஒரே செயல பண்ணிட்டே இருந்தா மனசுக்கு அலுப்பு தட்டுறது. காலமானது படிக்கிறதா 2 மணி நேரம் படிக்கலாம் சார், அதுக்கப்புறம் போறோம் வேற ஏதோ பார்ப்போம். அந்த மனசு ஒன்னே பண்றதுக்கு இஷ்டப்பட மாட்டேங்கிறது. அதனால என்ன ஆயிடுது? ஒரு சேஞ்ச் வேணும் அது. ஆனா சேஞ்ச் பண்ணும்பொழுது வேற எங்கேயாவது அப்படியே காலம் நடந்து போயிட்டு வரட்டுமா? வேண்டாங்கிற. எனக்கு அந்த சிவ சம்பந்தமே வேணும், அந்த பகவத் சம்பந்தமே வேணும், பகவானோடத்திலேயே இருந்துட்டு இருக்கணும். ஏன்? அதுதான் நிஜமான ஒரு ஆனந்தத்தை எனக்கு கொடுக்கறது, கொடுத்தது கொடுத்து கொண்டே இருக்கு. அதை விட்டு செல்வதற்கு என் மனசை இடம் கொடுக்கல. ஆனா ஒரே செயலை செய்யறதுதான் இஷ்டம் இல்லை. ஆகையால் என்ன பண்ணினேன்? நேரம் பூஜை பண்ணினேன். பூஜை பண்ணிடுவா அந்த ஸ்வரூபத்தையே மனசால தியானம் பண்ணிட்டு இருக்கேன். கஞ்சித் காலம் கஞ்சித் தியான சமாதி பிச்சனதிபி. தியானம் சமாதி, யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி. யமம் நியமங்கள் டிசிப்ளின்ஸ். ஆசனம் ஒரு இடத்துல உட்காரணும், அதை தெரிஞ்சுக்கணும். எங்கேயும் எங்கேயும் சுத்திட்டு இருக்கா பார்த்தேடா, அது கிடையாது. இப்ப ஆசன ஜெயமே இல்லை ரொம்ப ஜனங்களுக்கு. ஒரு இடத்துல உட்கார மாட்டான், உட்கார தெரியல, ஒரு 10 நிமிஷம் உட்கார தெரியல. அப்படி கிளாஸ்ல உட்கார்ந்தாலும் இந்த காலை இந்த மாதிரி அந்த காலை அப்படி போட்டு வழக்கம் இல்லை. அதனால தப்பு ஒண்ணும் இல்லை. தியான, அதுக்கப்புறம் யம நியம ஆசன பிராணாயாமா. பிராணாயாமம் பண்ணணும். ஏன் பிராணாயாமம் பண்ணினாத்தான் அந்த மனசாந்து எங்கெங்கயும் போறது நின்றுடும். மனசும் பிராணமும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்க. பிராணாயாமம் பண்ணலைன்னா மனசை அலையிறது கொஞ்சம் குறையும். அதுக்காக தான் சந்தியாவந்தனத்துல ஒரு 3 பிராணாயாமங்கள் பண்ணுறோம். ஆரம்பத்துல ஒரு பிராணாயாமம், அர்க்கிய பிரதானத்துக்கு முன்னால ஒரு பிராணாயாமம், காயத்ரி மந்திர ஜபத்துக்கு முன்னால ஒரு பிராணாயாமம். எதுக்காக பிராணாயாமம் பண்ணணும்னு சொல்லி வச்சிருக்கா? மனசு அங்க நிக்கணுங்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ணணுமா. இந்த மனசு இங்கேயும் இங்கேயும் ஓடுறது, ஓடிக்கொண்டிருக்கக்கூடியதான மனசை மறுபடியும் இழுத்து இழுத்து மறு இடத்துல வைக்கணும். இதான் பிரத்யாகாரம். மனசை கண்ணை மூடி நின்னா எங்கேயோ போகும், மறுபடியும் வேண்டாம் அப்புறம் யோஜனை பண்ணலாம் அப்படின்னு மனசை திருப்பி எதை தியானம் பண்றாலோ அங்கே நிறுத்தது. சனை சனை ருபரமே புத்தியா திருதி கிரகீதயா ஆத்மசம்ஸ்தம்மன கிருத்வா நகிஞ்சித விசிந்தையே. ஒரு இடத்துல உட்காருங்க, கண்ணை மூடிட்டு உட்காருங்க. உங்க மனசு எதையும் நினைக்காமல் ஏதோ ஒரு பொருளை, சிவனையோ விஷ்ணுவையோ கணபதியோ சுப்பிரமணிய சுவாமியோ யாரோ ஒத்தரை நினைக்கணும், ஒரு உருவத்தை நினைக்கணும் அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க அப்பதான் தெரியும் உங்க மனசு எவ்வளவு வேகமா ஓடுறது, எங்கெங்க ஓடுறதுன்னு அப்பதான் தெரியும். கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தேனால் அப்ப தெரியும் பிரத்யாகாரம். இப்படி ரொம்ப நாள் பிராக்டிஸ் பண்ணலையானால், ஒரு 6 மாசம் பிராக்டிஸ் பண்ணலையானால் அப்ப என்ன ஆகும்னா இந்த எண்ணங்களை மனசு வெளியில போடுறத நிறுத்தி விடும். ஏன் தெரியுமோ, நான் வெளியில போனாதான் இவர் இழுத்து இழுத்து உள்ள வைக்கிறாரு, சரி கொஞ்ச நேரம் இங்க இருப்போம் அப்படின்னு இருக்க வழக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மனசு பல எண்ணங்களை விட்டு விட்டு ஓர் எண்ணத்தோட தங்கி நிக்கிறது பார்த்தா இதுக்குதான் தியானம். தியானங்கிறதுக்கும் பிரத்யாகாரத்துக்கு என்ன, இதையும் கண்ணு மூண்டு தான் இருந்தேள். கண்ணு மூண்டு இருக்கும் பொழுது மனசு இங்கே இங்கேயும் அலைஞ்சுட்டே இருந்தது. அலைஞ்சுட்டு இருக்கக்கூடியதான மனசை இழுத்து ஒரு இடத்துல வச்சு வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்து இந்த பிராக்டிஸ் பண்ணக்கூடியதான நிலைக்கு பிரத்யாகாரம். இந்த பிராக்டிஸ் பண்ணி பண்ணி கொஞ்ச நாளைக்கு ஒரே ஒரு எண்ணம் மட்டும்
மட்டும் நிக்கிறது பத்தல, எதை நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நிக்கிறத, அது 2 நிமிஷம் நின்னாலும் சரி, 5 நிமிஷம் நின்னாலும் சரி, அந்த 2 நிமிஷம் நின்னா கூட அது தியானம் தான். அந்த தியானத்துல சவிகல்ப சமாதி 50 இருக்கு, அதுவே தான் தியானம். அதையே நினைச்சுட்டு இருக்கான். ஏக பிரத்யான தியானம் ஒரு முறையா இருக்கு. இதுதான் கட்டோபனிஷத்துல திருஷ்யதேது அக்ரியா புத்தியா அப்படின்னு சொல்றது. அப்படி ஒரு முனையான புத்தியினால அதை பார்க்கிறான். அந்த தியானமானது புத்தி மனசு நான் எனக்கூடியதான எண்ணத்தையும் விட்டு விட்டு, நான் தியானம் பண்றேங்கிற நிலையும் விட்டு விட்டு எதை நினைக்கிறோ அதுல மட்டும் நின்று இருந்தது ஏன்னா then it is called samadhi. இப்ப நான் முழிச்சுட்டு இருக்கப்ப நான் முழிச்சுட்டு இருக்கேன்னு அறிவு இருக்கோ இல்லையா உங்களுக்கு, அந்த நானுங்கிறது கூட இருக்கக்கூடாது. அது வருமா சார்? நான் பிராக்டிஸ் பண்ணுங்க வரும். சில சமயத்துல நீங்க நடந்துட்டே இருக்க, இந்த கோடியில இருந்து அந்த கோடி வரைக்கும் நடக்கிறேன்னு தெரியல, எதையோ பாக்குறேன், நான் நடக்கிறேங்கிற அறிவு இருக்க உங்களுக்கு இல்ல. நான் நடந்து கொண்டிருக்கேன்னு தெரிஞ்சுக்காமலேயே நடக்கிறேன், அதை பத்தி இல்ல. எதையோ வேலை பார்க்கறேன், பஸ் வரதை பாக்குறேன், கீழே கரெக்டா இருக்கான்னு பாக்குறேன், ஏதாவது பள்ளம் இருந்ததுன்னா அதை தாண்டி போறேன். ஆனா நான் நடந்து கொண்டிருக்கேன், ஜாக்கிரதையா நடக்கணும் அப்படின்னு பத்திரமா நடக்கிறேன். காலில் ஏதாவது சுழுக்கு இருந்ததுன்னா அன்னைக்கு ஜாக்கிரதையா நடக்கிறேன். மீதி சமயத்துல அது இன்வாலண்டரி ஆக்ஷனா ஆயிடுது. கொஞ்சம் கவனிக்கணும் நம்ம. இதே மாதிரி உங்க மனசு இருந்ததே அதான் சமாதி. அந்த சமாதியில நான் எனக்கூடியதான தோற்றம் இருக்காது. அந்த நிலை வந்தமையானால் கஞ்சித்யானம் சமாதி பிஸ்டா, இவ மனசானது என்ன பண்ணுது, ஓரிடத்துல நிக்க பழக்கிட்டு, அந்த வழக்கத்தினால அங்கேயே கொஞ்ச நேரம் நின்னது. ஆனா என்னாச்சுன்னா நிக்க விடாது உங்க பிராரப்த கர்மா. ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு சுக துக்கத்தை அனுபவிக்கணும்னு கோட்டா கொடுத்துருக்க. இந்த ஆயுர்வேத டாக்டர் பொட்டலம் பொட்டலமா கட்டி கொடுக்கிறார் பார்த்தீங்களா, டெய்லி 2 பொட்டலம், காலம் ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, சாயங்காலம் ஒண்ணு. அதே மாதிரி பகவான் என்ன பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு இவ்வளவு அனுபவிக்கணும் அப்படின்னு இத்தனை சுகங்கள் இத்தனை துன்பங்கள் அப்படின்னு உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காரு. நீங்க பை போர்ஸ் சமாதியை வச்சாலும் அந்த சுக துக்கங்கள் இன்னைக்கு அனுபவிச்சு போஸ்ட்போன், நாளைக்கு வச்சுக்க முடியாது. இன்னைக்குதான் அனுபவிச்சு ஆகணும். அனுபவிச்சு முடிச்சாதான் துக்கம் வரும். அப்ப என்ன பண்ண, அது பிராரப்த கர்மா அப்படியே இழுத்துருமா, அந்த சமாதியில இருந்து வெளியில வந்துடும். அதனால அப்ப என்ன பண்ணுவாங்க, நதிபிஹி பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி கஞ்சித்யான சமாதிபிஷ்ட நதிபிஹி. சரி, பகவானுக்கு நமஸ்காரம் பண்றதுன்னு சொல்றேன். எவ்வளவு நேரம் நமஸ்காரம் பண்ண முடியும்? ஒரு 10 நமஸ்காரம் பண்ணுங்க, 20 நமஸ்காரம் பண்ணுங்க. இல்ல சஹஸ்ரநாமத்துல ஒவ்வொரு நாமம் சொல்லி வந்து செய்வீங்க. அப்புறம் என்ன பண்றதுன்னு இப்ப பார்த்த, இப்ப சரீரம் ரொம்ப டயர்ட் ஆயிடுது, இப்ப பண்ண முடியல. இருந்தாலும் மனசு பகவானைய நேசிக்கிறது. ஆகையால் என்ன பண்றதுன்னு பகவானுடைய கதை கேட்போம். கதா கர்ணனை, கதா கர்ணனை, பகவானுடைய லீலைகள், அவருடைய திரு அவதாரங்கள், அந்த அவதாரங்கள் அவர் பண்ணியதான செயல்கள், இவைகள்லாம் கதையா கதையா கேட்டுட்டே இருக்கு. அதையே மனசு அவரையே நினைக்கும். முதல்ல பாருங்க, அந்த பகவானுடைய சொல்றதுல பாதார விதத்துல பூஜை பண்ணியதான புண்ணியமான நமக்கு தியானத்துக்கு வழி கொடுத்தது. கர்மாவை பண்ணினா தியானம் வரும். 2ஆம் அத்தியாயத்திலையும் 3ஆம் அத்தியாயத்திலையும் கர்மாவை பத்தி சொன்னேன் விசேஷமா பகவத்கீதையில. அதனுடைய பலமாக இருந்து கொண்டு 6ஆவது அத்தியாயத்துல தியானத்துக்கு வந்தோம். அந்த தியானமானது பக்தியை கொடுத்தது 7ஆவது அத்தியாயத்திலிருந்து வரிசையா பக்தி. அந்த பக்தியானது முக்தி, ராஜவித்யா, ராஜகுக்கியம், 9வது. இதான் மெத்தட். எல்லோருக்கும் முதல்ல கர்மா பண்ணினத்தினால தியானம், தியானம் பண்ணினத்தினால பக்தி, பக்தியை பண்ணினத்தினால பின்னால ஞானம். இதுதான் வழி. அதுக்கப்புறம் அனாலிசிஸ். 13ஆம் அத்தியாயத்துல கஷேத்திரம் என்னது, கஷேத்திரஜ்யம் என்னது, இந்த விசாரம் எல்லாம் இங்கே இத்தனை ஆனது. சத்தியாவதமே பண்ணலன்னா ஒரு விசாரம் பண்ண மாட்டாங்க. எனக்கு அண்ணன் விசாரம் தான் விசாரம், அப்படித்தான் போறதுன்னு. இவைகள்லாம் பண்ணினவாளுக்குத்தான் இந்த விசாரமே கொஞ்சம் கொஞ்சமா வரும். உலகத்துல நிறைய பேர் பாருங்க, ஆஹார பித்ரா வைதுராணி சாமான்யமே தற்பது நராணம். தூங்குறது, சாப்பிடுறது, தூங்குறது, வேற என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நீங்க ஸ்பேர் டயத்துல என்ன சார் பண்றேன் அப்படின்னா என்னதுன்னு கேக்குறாங்க. எப்படிதான் உங்க வாழ்க்கை போறதுன்னு, ஆபீஸுக்கு போறேன், வரேன், டிவி பாக்குறேன், தூங்குறேன், சாப்பிட்டு தூங்குறேன். நாளைக்கு இதேதான் புனரபி ஜனனம் புனரபி மரணம்.
வேற ஒரு காரியமும் பண்றது இல்ல, எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. புஸ்தகம் படிக்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பேப்பரா நான் நியூஸ் கேட்டுட்டே இருக்கேனே, இப்படித்தான் போறதே தவிர ஏதாவது எந்த புதுசா ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்காளா கிடையாது. இப்படி பண்ணணுமேயானால் மகான்களுடைய சம்பர்க்கம் வேணும், பகவத் அனுகிரகம் வேணும். ஆகிய கஞ்சித் காலமுமாமஹே ஜபவத பாதார விதர்சனை, முதல்ல கர்மாவை பண்ணினான். கஞ்சித் தியான சமாதி வித்த, பகவானுக்காக கர்மாக்களை பண்ணி பண்ணி அவனுக்கு மனசானது ஒருமைப்பாட்டாச்சு. அதுக்கப்புறம் தியானம் பண்ணினான், சமாதி பண்ணினான். அந்த சமாதியில இருந்து இறங்கி வந்த பிறகு ஸ்தித பிரஜனா இருந்தான். அதுக்கப்புறம் ஸ்தித தீய ஆயிட்டான். அந்த மறுபடியும் இந்த சரீரத்துல நான் எனக்குடையதான தோற்றம் வந்தது. மறுபடியும் நான் உலகத்துல இறங்கி வர எனக்கு இஷ்டம் இல்ல. இந்த உலகத்துல விழுந்த 4 பேர் மாதிரி இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. ஏன்? அதுல சுகம் இல்லைன்னு அறிஞ்சுட்டு இருக்கேன். எத்தனையோ ஜன்மாக்களை இதை அனுபவிச்சாச்சு. இது மேலோட அழகா காணப்படுகிறதே தவிர உள்நோக்கி பார்த்தேன்னா அது முழுக்க புழு, அத்திப்பழம் மாதிரி. மேடி பண்டுச்சோட மேலிமையோட உடச்சு பார்த்தலையா எல்லாம் புழுதான். அத்திப்பழம் பார்த்திருக்கா? அத்திப்பழம் அத்தி மரத்துல இருக்கான். அத்தி மரத்துல இருக்கிற பரியந்தான் அது நன்னாத்தான் இருக்க. கீழே விழுந்தது ஏனால் தானா உடையும். உடையும் பொழுது ஒரு இது இருக்காது, எல்லாமே பூச்சுதான். கொஞ்சமும் நீங்க சாப்பிட முடியாது. அதுக்காகத்தான் என்ன பண்றா தெரியுமா, நான் அத்தி காயா இருக்கிறப்பவே அதை எடுத்து அதை பதம் பண்ணி உங்களுக்கு விற்கிறான். இங்க திக்குன்னு ட்ரை ஃப்ரூட் விற்கிற பார்த்தல, காயா இருக்கும் பொழுது பழுத்ததா இருந்தா ஒரு பழம் உங்களால சாப்பிட முடியாது, முழுக்க புழுதான். அதே மாதிரி உலகத்துல இருக்கக்கூடியதான பொருள் அழகா இருக்கு, சுவையா இருக்கு, நன்னா இருக்கு இப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கள, நிஜமா எதுவும் சுகத்தை கொடுக்கலை. இதை தெரிஞ்ச மறுபடியும் அங்கே போவேனா, உண்மையை அறிந்தவன் நான் போவேனா, அதுக்காக என்ன பண்றேன், கதா கர்ணனை பகவானுக்கு நமஸ்காரம் பண்றது. கஞ்சித் கதா கர்ணனை, மறுபடியும் எனக்கு அந்த சமாதி வராதா, எனக்குடையதான எண்ணத்துல அந்த கதையை கேட்டுட்டு இருக்கேன். கஞ்சித் கஞ்சித் அவேட்சணை, இது நல்லா இருக்கு. கதை சொல்லணுமே, ஏன்னா சொல்ற ஒருத்தர் தான் நான் கேட்க முடியும். இது பாருங்க விவகாரம் என்னென்ன, கதை கேட்கணும்னு ஆரம்பிச்சல, ஏன்னா சொல்றவர் இருந்தா தான் கேட்க முடியும். எப்பொழுதும் சொல்றவர் கிடைப்பாரா? கிடைக்கலையே. இப்ப என்ன பண்ணணும், சொல்றவர் கிடைக்காத காலத்துல என்ன பண்றதுன்னு கஞ்சித் கஞ்சித் அவேட்சணை, பகவானுடைய திருவுருவத்தை பார்க்கிறது, அவருக்கு பண்ணியதான அலங்காரங்களை பார்க்கிறது. சேதுலார சிருங்காரமும் பகவானுக்கு அலங்காரம் நம்ம பண்றது. அது இப்படி இருந்தா நன்னா இருக்குவேன், அப்படி இருந்தா நன்னா இருக்குவேன், இந்த போல நன்னா இருக்குவேன் அப்படின்னு நினைச்சோன்னா அதையே பார்த்துட்டு இருக்கிறது கண்களால. கஞ்சித் கஞ்சித் அவேட்சணை, அது பிறகு அதுவும் எவ்வளவு நேரம் அலங்காரத்தை பார்த்துட்டே இருக்கிறது. ஒரே பொருளை பார்த்தா கண்ணு போருங்கிறது. இப்ப ஆத்துல இருக்கிற புஸ்தகங்கள்லாம் எடுத்துட்டு ஸ்தோத்திரங்களை நம்மளா படிக்கிறது, திருவாசகம் படிக்கிறது, இப்படி திருப்புகழை படிக்கிறது, அப்படி ஏதாவது படிச்சுட்டே இருக்கிறது. படிச்சுட்டு இருக்கும் பொழுது நமக்கு சொன்னது ஞாபகம் வரும், மனசு வேற எங்கேயும் எங்கேயும் போகாது. அதோட இருக்கக்கூடியதான திருஷ்டாந்தங்கள்லாம் பார்த்து மனசு அங்கேயே சுவைக்கும். தெரியாம மறுபடியும் மனசு சமாதிக்கு போயிடும். இத்தனையும் சொல்லக்கூடியதான அர்ச்சனத்துல இருந்து ஆரம்பிச்சு இத்தனையும் மறுபடியும் உங்க மனசாந்து அவரிடத்திலேயே ஒன்றி போகிறதுக்கு உபயோகப்படுகிறதா. கஞ்சித் கஞ்சித் அவேட்சணை நுதிபி கஞ்சித் தசாமி திருஷீம், இப்படிப்பட்டதான ஒரு நிலையை, இங்க தசான 10ன்னு அர்த்தம் இல்ல, தசான நிலைன்னு அர்த்தம், தசான கடின்னு அர்த்தம். இந்த நலச்சரித்திரம் இருக்கே, அங்க ஒரு பாம்பு தட்சகன் வந்தான். அந்த தட்சகன் என்ன பண்ணினார், அவர் நலச்சரித்திரம்னா நலனை கடிக்கணும்னு தீர்மானம் பண்ணார். கடிக்க முடியாது, நலன் அவ்வளவு கர்மத்தை பண்ணினவர். ஒரு நாள் சந்தியாவதனம் விட்டது இல்லையா, அந்த டைமுக்கு பிறகு பண்ணுவாராம், நித்திய கர்மாவை பண்ணிட்டு இருந்தார். மகாபக்தனா இருந்தார். அவருக்கு எப்படியாவது, அவருக்கும் இந்த 7 நாட்டு சனின்னு இன்னைக்கு அது போல ஒரு கெட்ட காலம் வந்தது. அவருக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு நாளைக்கு சாப்பிட்டு கால் அலம்பும் பொழுது பின்பக்கத்தில் இருக்கக்கூடியதான கால் அலம்பலிய இது ஜலத்தை விட்டுட்டார். அங்கே கால் விழல, ஜலம் விழல, அது அலம்பாச்செல்லாம் அந்த வழியா உள்ள போந்துட்டாராம். பூந்துட்டதுமே என்ன ஆச்சுன்னா, இப்ப மனசை மாத்திட, அதுக்கப்புறம் விளையாட்டு, இது தாயபாஸ் விளையாட்டு, எது வேண்டாமோ அது எல்லாத்தையும் விட்டார், போச்சு. அதுக்கு வர ராஜ்யம் எல்லாம் போச்சு,
காட்டுக்கு போனார். இந்த சந்தர்ப்பத்துல அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தோணித்த இவரை எப்படியாவது இதே உருவத்துல இருந்தா கஷ்டம், ஆகையால் இவருடைய உருவத்தை அழிக்கணும், இதுக்காக நான் தட்சகனா இருந்து இவர் உடம்புல விஷத்தை ஏற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவரை கடிக்கணும்னு அவருக்கு இஷ்டம் இல்லையா. மகான்களுக்கு அபகாரம் பண்ணலாமா? நான் தட்சகனா இருக்கலாம், ரொம்ப பெரியவனா இருக்கலாம், இருந்தாலும் இப்படிப்பட்டதான மகானை நான் கடிச்ச எனக்கு ஏதாவது ஆயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்துல என்ன பண்ணினாதான் நலங்கிட்ட 1-2 சொல்றார். அவர் சம்ஸ்கிருதம் வச்சவர். ஏகம் த்வே த்ரீணி சத்வாரி வரிசையை சொல்ல ஆரம்பிச்சார். அஷ்டௌ நவ தசான்னர். இவர் தசான்னு சொல்றது அவருக்கு தெரியும். ஒரு கடி கடிச்சு விட்டாங்க, இடங்க தசான கடின்னு அர்த்தம். தசதி அப்படி தசான கடின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஏன் கடிச்சிருந்த நீர்தான் கடிக்க சொல்லியிருந்தார். என்ன 1, 2, 3 சொல்ல சொல்லிட்டு 10 வந்ததுமே கடிக்கிறது என்ன தசான கடின்னு ஒரு அர்த்தம். அதே மாதிரி இங்க தசான்னு சொல்லணும். இந்த தசான ஒரு நிலைன்னு அர்த்தம். இந்த நிலையை பெற்ற மனசு இந்த நிலையிலேயே இருக்குன்ற எப்படி கஞ்சித் கஞ்சித் அவேட்சணைத்தனுதிபி கஞ்சித் தசாம் ஈதிருஷீம் இப்படிப்பட்டதான ஒரு நிலை. ஏன் அந்த மனசு அந்த சிவனை விட்டு பரமாத்மா விட்டு போகலையா, வேற எந்த உலகத்திலும் எந்த பொருளையும் இஷ்டம் இல்லாமல் இருக்காது. கஞ்சித் காலமும் ஆமஹே ஜபவத பாதாரவிந்த அர்ச்சனை கொஞ்ச நேரம் பகவானுடைய பாதங்களுக்கு அர்ச்சனை பண்றதும், கஞ்சித் தியான சமாதி கொஞ்ச நேரம் தியானம் பண்றது, சமாதி பண்றது, நதிபிஹி கஞ்சித் கதா கர்ணனை அவருக்கு நமஸ்காரம் பண்றது, நதினா நமஸ்காரம். அதுக்கப்புறம் கதா கர்ணனை அவரை பற்றியான கதையை சுவைத்து சுவைத்து கேட்டுக்கொண்டே இருக்கு. எத்தனை தரம் ராமாயணம் கேட்டிருக்கோம், எத்தனை தரம் பாகவதம் கேட்டிருக்கோம். கிருஷ்ண லீலைகள்லாம் சொல்லும் பொழுது தெரிஞ்சதே இருந்தாலும் அவர் சொல்றதுக்கு முன்னால் ஸ்லோகத்தோட சொல்லிட்டு இருக்காரு, இருந்தாலும் கேட்கறங்க. அது கேட்க கேட்க அதுல ஒரு சுவை இருக்கு. கஞ்சித் கஞ்சித் அவேட்சணைச்ச பகவானை பார்க்கறதுனாலையும் அவருடைய திருவுருங்களை பார்க்கறதுனாலையும் அலங்காரத்தை பார்க்கறதுனாலையும் நுதிபி அவரை துதிப்பதனாலையும் கதாம் கஞ்சித் தசாமி திருஜீம் யப்ராப்னோதி இப்படிப்பட்டதான நிலையிலேயே யார் இருக்கானோ முதா கவலைப்பட்டு இல்ல, யாரோ ஒருத்தர் அடிக்கிறாருங்கிறதுக்காக பண்றது இல்ல. முதா ஸ்வதர்ப்பித மனா சந்தோஷமாக அவருடைய மனசு உங்கள்கிட்ட அர்ப்பணம் பண்ணி இப்படியே வாழ்க்கையை நடக்கிறானோ அவர் என்ன ஜீவன் முக்த கலோ, இவர் அல்லவா ஜீவன் முக்தன். பிரதஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா ஸ்தித பிரஜ்ஞஸ்ததோச்சதே. பிரஜஹாதி யதா காமான் இது வேணும் அது வேணும் அங்கே போகணும் இங்கே போகணும் எல்லாத்தையும் விட்டானா. பிரகர்ஷேன ஜஹதி யாராவது கொண்டு கொடுத்தாலும் அங்கே வைங்கோங்கிறான், அவ்வளவுதான், எடுத்து வாயில போட மாட்டேங்கிறான், இதையும் அனுபவிக்க மாட்டேங்கிறான். ஏன்? இவனுடைய மனசு பகவானிடத்துல லயமாயிடுது. அதே மாதிரியே எதை பண்ணினாலும் இப்படியே மாத்தி மாத்தி இந்த வட்டத்துக்குள்ளேயே இருந்துட்டு இருக்காரோ இவனுக்கல்லவா ஜீவன் முக்தன்னு பேரு அப்படின்னு ஜீவன் முக்தி நிலைய சுவானுபவ நிலையில சர்வதா சர்வகோண ஆச்சாரியால் வாழ்க்கையில நடந்த பொழுதும் அந்த பிரம்மன் தான், இருக்கும் பொழுதும் பிரம்மன் தான், உபன்யாசம் பண்ணும் பொழுதும் பிரம்மன் தான், சிஷ்யாளுக்கு சொல்லும் பொழுதும் பிரம்மன் தான். அப்படியே அத்வைத நிலையில இருந்த அந்த மகாத்மா அந்த ஜீவன் முக்தனை பத்தி இந்த ஒரு ஸ்லோகத்துல அழகாக நமக்கு எடுத்து கொடுத்திருக்க. ஒவ்வொரு பிரகரணத்திலையும் ஜீவன் முக்தியை சொல்லக்கூடியதான ஒரு பகுதி இருக்கும். அது இந்த சிவானந்தல பிரகரணத்துல ஜீவன் முக்தியை சொல்லக்கூடியதான அழகான ஸ்லோகம் பார்த்தோம். கஞ்சித் காலமுமாமஹேத பவத பாதாரவிந்தார்ச்சனை கஞ்சித் தியான சமாதிவிச்சனதிபிஹி கஞ்சித் கதா கர்ணனை கஞ்சித் கஞ்சித் அவேட்சணைச்சனுதிபிஹி கஞ்சித் தசாமி கிருதி யப்ராப்னோதி முதா ததர்ப்பிதமனா ஜீவன் முக்த கலோ அப்படின்னு விசேஷமா யதா பஞ்சாவதிஷ்டந்தே ஞானானி மனசாதா புத்திஷ்டன விசேஷதி தாமாஹு பரமாம் கதிம் அப்படின்னு பகவத்கீதையில ஐம்புலன்களும் இதோட ஒண்ணு சேர்ந்து இருக்கும். அந்த நிலை ஐம்புலன்களோட மனசும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நிலை எப்படி சொன்னேனோ அந்நிலையை இங்க விசேஷமாக கைகள்னால பூஜை பண்றதுன்னு முதல்ல, மனசால தியானம் பண்றதுன்னு ஒண்ணு, கால்கள்னாலையும் சரீரத்தினாலையும் நமஸ்காரம் பண்றதுன்னு ஒண்ணு, காதால கேட்கறதுன்னு கதா கர்ணனம், அதுக்கப்புறம் வாயால சொல்றது பஞ்சாவதிஷ்டந்தே அத்தனையும் ஒரு இடத்துல இருக்குங்கிற ஒரு விசேஷமான ஒரு சுரூபத்தை சொன்னார். அதற்கு பிறகு அந்த இப்படிப்பட்டதான பகவானை அடையிறதுக்காக
பக்தர்கள்லாம் என்னென்ன பண்ணியிருக்கா, மகாவிஷ்ணுவானவர் இவர் அடையறதுக்கு இவருடைய ஸ்வரூபத்தோட இருக்கிறதுக்காக எத்தனை நிலை அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல விபூதியாக சொல்ற. இதை நாளைக்கு